டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வியாதி. அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஓ உனக்கு டயபெட்டிஸ், உனக்கு சர்க்கரை வியாதி, நீ அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஏன் அவங்களுக்கு சாப்பிட உரிமை இல்லையா, சாப்பிட இது இல்லையான்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வி செட் லெட் அஸ் நாட் டூ தட். நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் சாப்பிட்ற உரிமை இருக்குது, சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த எங்களோட இந்த வெஞ்சர் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து சமைக்க வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேவையாக இருக்குன்றது வந்து எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ நாங்கள் என்ன தீர்மானம் பண்ணணும்னா, பியாண்ட் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி இதை ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சேவையாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த வெஞ்சர் நாங்கள் தொடங்கியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், முடியாதவங்க சந்தோஷமாக நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் வந்து சந்தோஷமாக, சாப்பாடுங்கிறது வாழ்க்கையோட உயிர் நாடி, அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது யாருங்கிறது எங்களுடைய நோக்கம். நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணோம். அதில் இந்த காம்பினேஷன் வந்து நம்ம ஃபீட்பேக் நல்லா இருந்தது மக்கள்கிட்ட இருந்து. ஸோ அதனால இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உகந்த உணவுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வெறும் டயபெட்டிஸ் மட்டும் இருக்காது, வேறு ஏதாவது இருக்கும். அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் முதல் டெலிவரி நாங்களே கொண்டு போய் கொடுப்போம். அப்போ அவங்கக்கிட்ட பேசுவோம். பேசிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையான்னு கேட்டுட்டு, அவங்களுக்கு சில பேருக்கு இது சால்ட் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு காரம், அல்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்க காரமே சேர்த்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் பிரித்து கஸ்டமைசேஷன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இதை பண்ணிகிட்ருக்கோம்.